2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உலகில் தேனீக்கள் அழிந்துவிட்டால் அடுத்த 4 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்துவிடும் என்கின்ற கூற்று நீண்ட காலமாக உள்ளது. அந்த அளவுக்கு உலகம் இயங்க மிக முக்கியமானது தேனீக்கள். இதனை உணர்ந்த பிரதமர் மோடி இது சார்ந்த புரட்சிகர திட்டம் ஒன்றை அறிவித்தார். விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டும், அது சார்ந்து தேனீ வளர்ப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் மிதி கிராந்தி எனப்படும் இனிப்பு புரட்சியை அறிமுகப்படுத்தினார். தேனீக்கள் மகரந்த சேர்க்கையை ஊக்குவித்து அதன் வாயிலாக மகசூல் அதிகரிக்கும் என்பது இதன் முக்கிய நோக்கம். இதன் ஒரு பகுதியாக கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறை சார்பில் தேனீ வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக துணை ராணுவ படைக்கும் தேனீ வளர்க்க பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆக்சுவலாக சார், தேனீக்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு 8வது அதிசயம்னே சொல்லுவோம். ஏன்னா அதோட சோசியல் சமுதாய வாழ்க்கை, அதோட சுறுசுறுப்பு, அதோட இனப்பெருக்க தகவமைப்பு, அதனால் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மைகள், அது தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு இந்த மனித இனத்துக்கு மட்டும் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கு உயிரோடு வாழறதுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்கிறதில் மறைமுக பங்காற்றுறது. நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் தேனீக்கள் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிரினங்களும் அழிந்துவிடும் உணவு இல்லாமல். ஓகேங்களா? இது நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிற ஒரு கூற்று. இதில் இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேனீக்கள் விவசாயிகள், தேனி வளர்ப்பாளர்கள் இவங்களுக்கு நல்லாவே நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த இந்திய பாதுகாப்பு படைக்கு, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர்களுக்கும் இந்த தேனீ வளர்ப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு, மற்ற கடைநிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேனீ வளர்ப்பு பயிற்சி நம்ம பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது எப்படி ஆரம்பிச்சு நம்ம மத்திய அரசாங்கமே, நம்ம மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி அவர்களே அவருடைய அந்த மனதின் குரல் உரையிலே தேனீ வளர்ப்பு பற்றியும் தேனீனோட முக்கியத்துவம் பற்றியும் அடிக்கடி சொல்லுவார். ஸோ இந்த முக்கியத்துவத்தை சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, நம்ம பாதுகாப்பு படையினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கமே இந்த பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி இந்த பயிற்சிகளை பெற சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் தேனீ வளர்ப்பு குறித்த ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி, அதாவது உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தேசிய தேனீ வாரியம். இந்த தேசிய தேனீ வாரியம் மூலிமா இந்தியாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செஞ்சு இந்த பாதுகாப்பு படையினர்களுக்கு தேனீ வளர்ப்பு பயிற்சி, தேனீ வளர்ப்பு உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கடந்த வருடத்தில் 4 தேசிய பாதுகாப்பு படை சென்டர்ஸ், அதாவது மையங்களுக்கு இந்த பயிற்சியை அங்கேயே போய் கொடுத்துருக்கோம். முக்கியமாக அரக்கோணம், சிவகங்கை, மதுரையில் பார்த்திங்கனாக்க இண்டோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு இந்திய திபெத் பாதுகாப்பு படையோட ஒரு சென்டர் இருக்குது. அந்த அமைப்பு சென்னையில் இருக்க அமைப்பு இவங்களுக்கு 4 இடங்களுக்கு நேரடியாக அங்கேயே போய் பயிற்சியை கொடுத்து உபகரணங்கள் கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கோம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மையத்துலேயும், இந்த பாதுகாப்பு படை மையத்துலேயும் நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய இடங்களும் நிறைய தாவரங்கள் நிறையா இருக்குது. இந்த தாவரங்கள் தான் தேனீக்களுக்கு முக்கியமான உணவான மதுரத்தை கொடுக்கக்கூடிய பூக்களை உற்பத்தி செய்யக்கூடியவை. இந்த உற்பத்தியாகக்கூடிய பூக்கள் அதாவது என்ன வேஸ்ட், அதாவது தேவையில்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதை ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றணும்
அதாவது தேனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூரில் பார்த்திங்கனாக்க வெள்ளலூரில் வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது மத்திய அதிரடிப்படை அதோட மையம் இருக்குது. அதே மாதிரி பாலமலை போகிற வழியில் பார்த்திங்கனாக்க பார்டர் செக்யூரிட்டி போலீஸோட மையம் இருக்குது. அடுத்து அதுக்கு பிறகு வந்து இந்த மத்திய சென்ட்ரல் சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போலீஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு வகையான மத்திய அரசு நிறுவனங்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏர்போர்ட், விமான நிலையம், இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கனாக்க கடந்த வருடம் கொடுத்த பயிற்சியில் வந்து மும்பையிலேருந்து ஒரு 3 பேர் வந்து இதுக்காக வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த படை வீரர்களுக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து சரியான அளவில் உற்பத்தி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான தேன், இது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ உங்கள் காலகட்டத்தில் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துலேயும் கலப்படங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ இந்த சுத்தமான தேன்கிறது வந்து அவங்ககிட்ட வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து படை வீரர்களோ நம்மளோ வந்து செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. பூச்சிகளுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை வந்து நம்ம செய்கிறோம். பூச்சிகள் நமக்காக வேலை செய்யுது. ஒரு தேனீ கூடுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 தேனீக்கள் இருக்கும். 30,000 தேனீக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தேனியும் கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 முறை வந்து பூக்களில் போய் அதில் இருக்கக்கூடிய அந்த மதுரத்தை எடுத்துக்கிட்டு வந்து தேனாமத்தி சேகரித்து வைக்கிது. இது வந்து நேரடியாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு பயன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சைனாவோட பார்டரில் இந்த எல்லையில் பார்த்திங்கனாக்க நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து நிறைய தேனீ பெட்டிகளை வந்து அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகளை வந்து கட்டி விட்டு வளர்க்குறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஊடுருவல் நடக்கிறப்ப இந்த பெட்டிகள் வந்து தேனீ பெட்டிகள் வந்து என்னாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ வந்து ஈக்கள் வந்து அதுவாக வெளியில் பறக்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சமிக்கை. வெளியிலேருந்து யாராச்சும் ஊடுருவுறாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய விஞ்ஞான கருவிகள் வச்சு கண்டுபிடிக்கிறத விட மிக மிக எளிமையாக சாதாரணமாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு முக்கியமான நோக்கம். இந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இந்த தேனீ பயிற்சி கொடுக்கறதுல வந்து இது ஒரு முக்கியமான நோக்கம். எந்த வகையான தேனீக்கள் பயிற்சி சார், நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 4 வகையான தேனீக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து மலைத்தேனி, கொம்புத்தேனி, இந்திய தேனி, இத்தாலிய தேனி. இது மலைத்தேனிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பெரிய பெரிய பாலங்களில், பெரிய பெரிய கட்டிடங்களில், மலைகளில், நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கக்கூடியது வந்து மலைத்தேனி. அது மட்டும் இல்லாமல் நம்ம மரங்களில் வந்து சிறு ஒரு கையட களவில் வந்து சின்ன தேன்கூடு இருக்குது. இது வந்து கொம்புத்தேனி. இது ரெண்டுமே வந்து ஒற்றை தேன் கூட்டை கட்டக்கூடிய தேனீ இனங்கள். இதை ரெண்டையும் நம்ம வளர்க்க முடியாது. இது ரெண்டுமே வந்து காட்டு இனங்கள்னே சொல்லலாம். இதை வந்து நம்ம பெட்டியில் வச்சு வளர்க்க முடியாது. சின்ன உதாரணமாக சொல்கிறேன்னா, காட்டில் இருக்கக்கூடிய காட்டு மாடுகள் மாதிரி, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகள் வேறு, காட்டு மாடுகள் வேறு, அந்த மாதிரி. அடுத்து இந்த இந்திய தேனி, இத்தாலிய தேனி, இது ரெண்டுமே வந்து அடுக்கு தேனி வகைகள் சேர்ந்தது. இதோட கூடுகள் இருட்டான இடத்துல இருக்கும். அடைகள் வந்து அடுக்கடுக்காக கிட்டத்தட்ட 15-16 அடைகள் வரலுமே இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் பெட்டிகளில் வச்சு வளர்க்கலாம். இந்த 2 வகையான தேனீக்களும் ஒரு வீட்டு விலங்குனே நம்ம சொல்லலாம். சாதாரணமாக வந்து நம்ம நாய், பூனை வளர்க்குற மாதிரி இந்த தேனீக்களை வந்து நம்ம வீடுகளில் வச்சு வளர்க்கலாம், கையாளலாம். எந்த விதமான தொந்தரவும் செய்யாது. எப்பவுமே வந்து மனிதன் மட்டும் இல்லை, எந்த உயிரினும் மற்றொரு உயிரினத்துக்கு தொந்தரவு பண்ணுறப்ப அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக தாக்க வரும். அது மாதிரி தான் தேனீக்கள் நம்ம தொந்தரவு செஞ்சோம்னாக்க அந்த தேனீக்கள் நம்மளை கொட்டாசி, மற்ற நேரங்களில் அது கொட்டாது. இந்த வளர்ப்பு வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. கண்டிப்பாக சார், தேனீ வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியது. எப்பவுமே ஒரு வியாபாரத்தை ஒன்று நம்ம செஞ்சோம்னா அதில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். ஒன்று வருமானம், 2வது வந்து வருங்காலத்தில் வருமானத்துக்கான வழிகள் என்ன இருக்குது. இது 2ம் முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேனீக்கள் வளர்க்குறது வந்து மிகச்சிறந்த ஒரு லாபம் தரக்கூடிய கிராம தொழில், விவசாயம் சார்ந்த உபத்தொழில். சின்ன உதாரணமாக சொன்னோம்னாக்க, உலகளவில் தேனை வந்து உணவுப் பொருளாக உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மனிதனுடைய தனிநபர் தேன் நுகர்வுங்கிறது 2 கிலோ அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம இந்தியர்கள் வந்து இன்னும் வந்து தேனை வந்து மருந்து பொருளாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தனிநபர் நுகர்வுங்கிறது 10 கிராம் அளவில் தான் இருக்குது. இந்த 10 கிராம்ங்கிறது 2 கிலோ போகணுன்னாக்க எவ்வளோ உற்பத்தி அதிகமாகணும்? கிட்டத்தட்ட 200 மடங்கு தேன் மட்டுமே உற்பத்தி அதிகமாகணும். 2வது வந்து இந்த உற்பத்தி அதிகப்படுத்தணுன்னாக்க இந்த தொழிலுக்கு தேவையான இடுபொருட்கள் தேவை.
அப்படி பார்த்துக்கனாக்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற தேனி பெட்டி மாதிரி கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமாக வந்து தேனியை வளர்ப்பதற்கு தேவையான தாவரங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை ஒரு வணிகத்தொழிலை எடுத்து செய்கிறப்ப இது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த தேனீக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள். அதுக்கடுத்த வந்து தேன் மெழுகு, தேனி பிசின், மகரந்தம், இதை மட்டும் இல்லாமல் அரசக்கூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல் ஜெல்லி, இது ஒரு சரிவிகித உணவு. இந்த உணவில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் சரிசமமான அளவில் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, அந்த காலத்தில் மார்க்கண்டேயன் சாப்பிட்ட உணவுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால அதோட முக்கியத்துவம், இதை சாப்பிட்றதால நம்மளுடைய வயது மூப்பு வந்து தள்ளி போகும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். இது மட்டும் இல்லாமல் நம்ம தேனினாலே தேன் கொட்டிடுன்னு பயப்படுறோம். ஆனால் அந்த தேன் கொட்டுறதுனால உடம்புக்கு வந்து மிகவும் பயனுள்ளது. நம்ம முக்கியமாக வந்து மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ளுறுப்புகளை இயக்கக்கூடிய தானியங்கி தசைகள், அந்த தானியங்கி தசைகள் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த தேனி விஷம் சரிப்படுத்துது. இந்த தேனி விஷத்தில் இருக்கக்கூடிய மெலிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இரத்தத்தில் வயசாக தேங்கக்கூடிய கழிவுப் பொருள்களை வந்து வெளியேற்றுறதில் முக்கிய பங்காற்றுறது. ஸோ இந்த ரத்தத்தில் கழிவுப் பொருள்கள் வெளியேறிடுச்சுனாலே ரத்தம் வந்து வேகமாக பாய ஆரம்பிக்கும், அதிக அளவு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும். ஸோ அதிக அளவு ஆக்சிஜன் வந்து நம்ம உடலில் செல்களுக்கு கிடைச்சதுனாலே செல்லில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சிரும், உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ஒரு மிகச்சிறந்த லாபகரமான தொழிலாக எடுத்துக்கிட்டு போகலாம். இதுக்கு வந்து அரசாங்கம் பல்வேறு வகையிலையும் உதவி பண்ணுது. இதில் முக்கியமாக வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து தேசிய தேனி வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய தேனி வளர்ப்பாளர்களுக்கு வந்து பல்வேறு வகையிலையும் வந்து தொழில்நுட்ப உதவி, அது மட்டும் இல்லாமல் மானிட்டரி பெனிஃபிட், அதாவது பண உதவி, எல்லா வகையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீரர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற போது அவங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி தெரியும், தேனி வளர்ப்பாளருக்கு ஒரு மாதிரி நாலேஜ் இருக்கும். இந்த எங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அவங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக சார், சொல்லிக் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல ஒரு தயக்கம், அதாவது தேனினாலே கொட்டும். அது படை வீரர்களாக இருந்தாலும் பாம்புனா படையும் நடுங்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி தேனினாலும் அந்த நடுக்கம் இருக்கத்தான் செஞ்சுது, ஒரு தயக்கம் இருக்கத்தான் செஞ்சுது. பட் நேரடியாக நம்ம தேனியை கையில் எடுத்து நம்ம எடுக்கிறப்பே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு கொட்டாது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அந்த தேனீக்களை தேன் அடைகளை வந்து அவங்க கையால் கற்றுக் கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு தேன் குடும்பம்னா எப்படி இருக்கும், அந்த தேன் குடும்பத்தில் ராணி ஈனா என்ன, வேலைக்கார தேனீக்கள்னு என்ன, ஆண் தேனீக்கள்னு என்ன, ஒவ்வொரு ஈக்களோட வேலை என்ன, இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு அந்த ராணியோட முக்கியத்துவம் என்ன, அது பேசுனாக்கா வாய் வழியாக பேசாது, அதோட உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஃபெரமோன், ராணி பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெரமோன், அந்த ஒரு ஃபெரமோன் கெமிக்கல் தான் வந்து இந்த 30,000 ஈக்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கும். ஒரு அரசன் தன்னுடைய படைகளை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரோ அதை விட ரொம்ப வந்து அருமையாக வந்து இந்த ஒரு ராணி கிட்டத்தட்ட 30,000லேருந்து 40,000 ஈக்களை வந்து ஒரே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கும். ஒவ்வொரு ஈக்கியும் தெரியும் அது என்ன வேலை செய்யணும், எந்த நேரத்தில் கூட்டை விட்டு வெளில போகணும், எந்த நேரத்தில் கூட்டுக்கு வரணும், எந்த நேரத்தில் கூட்டில் இருக்கிற புழுக்களுக்கு உணவு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கூடு கட்டணும். இது எல்லாமே வந்து அந்த ராணி பொருள் மூலமாக ராணி தான் கட்டுப்படுத்துது. இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த மத்திய படை வீரர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஏன்னா இது ஒரு படை மாதிரி தான். அந்த கட்டுப்பாடுங்கிறது அதே கட்டுப்பாடு இந்த ராணி கூட்டத்தில் இருக்கனால ரொம்ப ஆர்வமாக இதை கற்றுக்கிட்டாங்க. இது வந்து மன அழுத்தத்தை அவங்களுக்கு போக்குறதுக்கும் ஒரு உதவியாக இருந்துருக்கும் சார். அவங்க படை வீரர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், தேனி வளர்ப்பில் அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை போக்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக சார். அதாவது தேனி வளர்ப்புங்கிறது ஒரு தொழில்ங்கிறத விட இப்போ வந்து பொழுதுபோக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 வருடங்களாக வந்து அர்பன் எபிகல்ச்சர், அதாவது நகர்ப்புற தேனி வளர்ப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து வயதானவர்கள், இந்த ரிட்டையர்டான பர்சன்ஸ், வீட்டில் தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன இது இயற்கையிலேயே கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது. எப்பவுமே வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டு விலங்கு, ஒரு நாயோ பூனையோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி அதோட அழுத்தம் குறையுதோ, அதே மாதிரி இந்த தேனி பெட்டியை வீட்லேயோ மாடியில் இல்லை பின்பக்க தோட்டத்தில் ஒவ்வொரு தேனி பெட்டி வச்சுட்டு
காலையில் அந்த தேனீக்கள் வந்து 5:30 மணிக்கெல்லாம் எழும்பிடும். 5:30 மணிக்கெல்லாம் தேனீ கூட்டத்தை வெளியில் கிளம்பி அதோட உணவு சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உணவு சேகரிக்க போகக்கூடிய தேனீக்களை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறது, பேர்ட் வாட்ச்னு சொல்கிறப்ப இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த தேனீக்களும். அதே மாதிரி திரும்ப கூட்டுக்கு வர்றப்போ அதோட கால்கள் அது மகரந்தம் எடுத்துக்கிட்டு வர்றது, அதோட வாயில் அதோட மதுரத்தை கொண்டு வர்றது, அது அந்த கூட்டோட வாயில் உட்காந்து அதாவது சுற்றுப்புறத்தை கவனிக்கிறது, யாரும் பார்க்காத ஏதோ ஆபத்து இருக்கான்னு கவனிக்கிறது, அதுக்கு பிறகு கூட்டுக்குள்ளே போய் மற்ற ஈக்கள் கிட்ட அதை கொடுக்கறது. இந்த மாதிரி இதோட ஆக்டிவிட்டியை பார்க்குறது வந்து மிகச்சிறந்த ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு முறை. இதையே தான் வந்து நம்ம மத்திய படை அதாவது வீரர்களுக்கு வந்து மன அழுத்தம் நிறையா இருக்குது. இதை அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து அவங்க நேரடியாகவே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா 2 பெட்டிகள் கொடுத்து வச்சுருக்கோம். முதல் நாள் அவங்க கொஞ்சம் பார்த்தோன்னே அதை கையாளுறது கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா தாராளமாக அவங்க கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை ஒரு ஆர்வம் அவங்களுக்கே வந்துடுச்சு, வந்து அதை கவனிக்கக்கூடிய ஆர்வம் வந்திருக்கு. சொல்லுங்கள். ஆமாங்க சார். சார் நாங்கள் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து 2 பெட்டி கொடுத்தேன் சார். இந்த 2 பெட்டி கொடுத்து அதிலிருந்து அவங்கள அதிகமான உற்பத்தியை அதிகரிக்க சொன்னோம். அவங்க அந்த 2 பெட்டி வச்சு ஈக்களை வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 5 பெட்டிகள் மட்டும், ஈக்கள் இல்லாமல் பெட்டிகள் மட்டும் கொடுத்து ஏற்கனவே உற்பத்தி அவங்க செஞ்சு வச்சிருந்த ஈக்களை வந்து இது ஒரு முறைகள் இருக்குது, சில முறைகள் இருக்குது. தேனியை வந்து தேனி குடும்பத்தை வந்து எப்படி பிரிக்கிறது, ஒரு குடும்பத்தை 2ஆக்கிறது 4ஆக்கிறது சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களே பிரிக்க சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 10 பெட்டிகளுக்கு பக்கமாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெட்டிகள் மூலிமா தேன் அவங்க தேன் எடுத்து எங்களுக்கே கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த தேன், அதாவது சுத்தமான தேன் அவங்களே எடுக்கிறோம். அது ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம், அதை வந்து அவங்க முகத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க.